ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவர் பொறுத்தவரையும் அவங்க அண்ணனுடைய ஆத்மா என்னை காப்பாற்றும். அவங்க அண்ணனை பற்றி இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். 2001 வந்து யூபியில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு முன்னாள் பேங்க் மேனேஜர். நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சொந்த அண்ணன். ஆமாம், சொந்த அண்ணன். ஒவ்வொரு குடும்பத்திலும் பல ஆயிரம் குடும்பத்தில் அவரை கேட்டு தான் சார் முடிவெடுப்பாங்க. இந்த பழைய கலாச்சாரம், தமிழகத்தின் கலாச்சார பண்பாடுன்றது இங்கே தான் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பிரியாணி என்ன சாப்பிட்ட இல்லை ஒரு பிரியாணி பத்துமா உங்களுக்கு, அப்படியே 2 பார்சல் கொடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வயிறார சாப்பிட வைத்த ஒரு அற்புதமான மனிதன். விஜயகாந்த் மாதிரி. ஆமாம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர், விஜயகாந்த் போல அவரும் வந்து வயிறார சாப்பிட வச்சு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர், நான் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் வந்து பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் பாஜகவின் செய்தி தொடர்பாளர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார்ன்ற செய்தி வந்த உடனே அவர் வீட்டுக்கு போன ஒரு சிலரில் நீங்கள் முக்கியமானவர். அங்கே போய் நீங்கள் பேட்டியெல்லாம் கொடுத்தீங்க. அப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்தது உங்கள் 2 பேருக்குள்ளே எவ்வளோ பெரிய நட்பு அப்படின்னு. நீங்கள் பிஜேபி, அவர் பிஎஸ்பி. எப்படி இந்த நட்பு வந்துச்சு? எங்கள் நட்பு வந்து வலிமையான நட்பு வந்தது 25 ஆண்டு கால நட்பு. அதற்கு முன்னாடியே நாங்கள் வந்து எல்லாம் ஒரே செட்டு. பெரம்பூரில் வந்து ஆர்பிசிசி பள்ளியில் படித்தார். நான் ட்ரிப்ளிகேன் இண்டர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். இருந்தாலும் பெரம்பூரில் நாங்கள் எல்லோரும் சந்திக்கிறது வழக்கம். இந்த அடிப்படையில் இருந்தாலும் ஒரு அரசியல் காலகட்டத்திற்கு, ஒரு பள்ளி படிப்பை தாண்டி ஒரு அரசியல் காலத்துக்கு வரும்போது அவர் ஒரு பகுதியில் வந்து நண்பர்களின் தலைவராகவும், நான் ஒரு பகுதியில் எங்கள் நண்பர்களின் தலைவராகவும் அப்படி இருந்தோம். எங்களுக்குள்ள ஆரம்ப காலங்களில் நிறைய மோதலும் இருந்திருக்கிறது. அந்த மோதலில் தான் ஒரு காதல் மலர்ன்ற மாதிரி எங்கள் 2 பேரோட நட்பில் 2 பேருடைய நட்புக்கு ஆணிவேராக இருந்தது. சிறு வயதிலிருந்தே நான் வந்து கல்லூரி படிக்கும்போது ரவுடிகளை வேறு இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருப்பேன். ரவுடிசத்துக்கு எதிர்ப்பாகத்தான் இருப்பேன். அன்றைக்கு கல்லூரி காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலும் வந்து இந்த 90 கல்லூரி கட்டங்களை பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரியிலுமே வந்து ரவுடிகளின் ஆதிக்கம் இருந்தது. அன்றைக்கு பிரசிடென்சி கல்லூரி எடுத்திங்கன்னா ரவுடி வீரமணியோடைய ஆதிக்கம் இருந்தது. முதல்ல விசிட்டிங் கார்டு போட்டாங்கன்னா ஓட்டு போடுற மாணவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த இதுவாக இருப்பாங்க. அன்றைக்கி அதே மாதிரி வடசென்னையில் நான் தியாகராய கல்லூரி படித்தேன். எங்கள் கல்லூரியில் விசிட்டிங் கார்டு காலேஜில் எலெக்ஷனுக்கு யாராவது போட்டோன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய பாக்ஸர் வடிவேலோ, மாலைக்கன் செல்வமோ, இல்லை அன்றைக்கு இந்த திருவெட்டி ராமமூர்த்தி, இந்த மாதிரி, அதாவது அன்றைக்கு அது வந்து ஒரு அந்த காலகட்டமே வந்து ஒரு ரவுடிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலகட்டங்கள் தான். ஆனால் வந்து அதற்கு நேர்மாறான சிந்தனை உடையவர்களாக நாங்கள்லாம் வந்து அந்த ரவுடிகளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனையை நான் இருப்பேன். லோக்கலி ஆம்ஸ்ட்ராங் அப்படி தான் இருந்தார். அந்த அடிப்படையில் தான் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நட்பு இருந்தது. அவர் எம்எல்ஏ, அவர்களுடைய ரங்கநாதன் எம்எல்ஏ கூட பழகினாலும் அவருடைய இருந்தாலும் அவர் எப்போவுமே வந்து ஃபைட் ஃபார் ரைட் அப்படின்ற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. எப்பொழுதும் மக்களுக்காக சேவை செய்வதில் முன்னணியில் அவர் இருப்பார் எப்பவுமே. ஆனால் இங்கே தான் ஒரு கேள்வி வருது சார். இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு நிறைய பேர் அவரை பற்றி பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற கேள்வி தான் மனசில் வருது. ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாமல் நான் சிந்திக்கலாம். அவர் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். இதுதான் அவரை பற்றி சொல்லணும்னா. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எப்போவுமே எந்த வம்பு தும்புக்கும் அவர் தேடி போனதில்லை. அதே போல் வந்து மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டார். அது எவ்வளோ பெரிய ஆடலாக இருந்தாலும் மிரட்டலுக்கு, அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை சிட்டியில் பேர் சொல்லக்கூடிய எத்தனை கொலைகள் பண்ணக்கூடிய ரவுடியாக இருக்கட்டும், அவருக்கு எல்லாரிடத்துலையும் அச்சுறுத்தல் இருக்கும். அவர் அதை பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்கலாம் பேசுவாங்க. எதுக்கும் கவலைப்பட மாட்டார். சார் நம்ம என்ன சார், நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை. அவங்கெல்லாம் திருட்டு பசங்க சார். 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டிட்டு ரவுடின்னு சொல்லி வீரன் சொல்லி பேர் எடுக்கிறாங்க சார். அவங்களாம் கோழ பசங்க சார் அவங்க அப்படின்னு ஒரு துணிச்சலாக பேசக்கூடிய அதே துணிச்சலோடு நானும் அந்த காலகட்டங்களில் எங்கள் பகுதியில் வந்து நான் செயல்பட்டிருக்கேன். அதனால் எங்கள் 2 பேருக்குமே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பு உண்டு. என்னோட தைரியமும் அவரோட தைரியமும் அப்படின்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் இணைவதற்கு ஒரு காலமாக இருந்துச்சு. அவர் வந்து உண்மையிலே சொல்கிறேன், அவர் வந்து ஒரு ரவுடிசத்தை ஒழிக்கணும்னு புறப்பட்ட ஒரு முதல் தலைமுறை எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அவரை பார்க்குறேன். அப்போ அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்பது அவர் யாரையும் நம்பி கூப்பிடலை, யாரையும் கெடுக்கலை. அவரை சுற்றி அவருடைய பள்ளித்தோழர்கள் தான். அவரை சுற்றி இருந்தது முழுக்க ஒரு சட்டத்துக்கு புறமான ஆட்கள் அவருடைய பள்ளித்தோழர்கள் தான். எல்லாரும் உயிருக்குயிலான பள்ளித்தோழர்கள் தான். சில காரணங்களால் சில இடங்களில் திசை மாறி போயிருக்கலாமே ஒழிய
எல்லாருமே இன்று வரைக்கும் ஒரு உண்மையான நட்போடு எல்லாமே நாங்கள் பார்த்தோம், சந்தித்தோம். எல்லாம் பல கட்சியில் இருக்கிறோம். எல்லாருமே அண்ணா திமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள், சீமான் அவருடைய கட்சியில், எல்லா கட்சியிலுமே இருக்கக்கூடிய ஒரு வலிமையான நண்பர்கள் தான். எல்லாமே நாங்கள் இந்த அரசியல் ரீதியாக வேறுபட்டாலும் நட்பு என்ற அடிப்படையில், நண்பன் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ஒன்றாக அனைத்து நிகழ்ச்சிகளும் இணைவோம் நாங்கள். அது மாதிரி இப்போ அவர் வந்து பகுஜன் சமாஜினுடைய மாநில தலைவராக ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிமுகமாக இருக்காரு. அதற்கு முன்னாடி அவருடைய இளமை காலத்தில் என்னவா இருந்தார்? அவருடைய ப்ரொஃபஷன் என்ன? அவர் தொழில் என்ன? அவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆரம்ப காலத்தை பொறுத்தவரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக உடையவர். இப்போ ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஆர்வம். நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர், நல்ல ஒரு பாக்ஸிங் தெரிஞ்சவர். அதனால் வந்து அவர் ரியல் எஸ்டேட் ஆரம்பத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கேபிள் டிவி தொழில் நடத்திட்டு வந்தார். ஸோ அதனால் வந்து அது ஒரு ஒரு குறுகிய காலகட்டம். நாங்கள் எல்லோரும் அவர் வந்து முதல்ல வந்து 38வது வட்டத்தில் போட்டிக்கிட்டார். அது அநேகமாக 2002 நினைக்கிறேன். அப்போது எல்லாருமே அவருக்கு நாங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். அந்த மாட்டு கட்சியில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சுயேட்சையாக. ஆமாம், சுயேட்சையாக. அப்போ சுயேட்சையாக நிற்கணும்னு நினச்சப்போ அவர் காங்கிரஸ் கை சின்னத்தில் தான், அப்போ எம்எல்ஏ ரங்கநாதன் அவருடைய முன்னாள் எம்எல்ஏ அவருடைய ஆதரவாளர் இருந்தால் கை சின்னத்தில் தான் போட்டிக்கிட்டார். அதில் வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோல்வி அடைந்தார். அதுக்கு பிறகு அடுத்த முறை நடந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக அவர் வந்து கவுன்சிலராக போட்டிட்டு வெற்றி பெற்றார். சென்னையில் யாருமே வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் திமுகவில் அவர் எதிர்த்து வெற்றி பெற்றார். அந்த வழக்குகள்லாம், அந்த மாநகராட்சியில் அவர் போட்ட வழக்குகள்லாம் வந்து சரித்திரம் சொல்லக்கூடிய வழக்குகள். அந்த வழக்குகள்லாம் ஜனநாயகத்துக்காக, சமூக உரிமைக்காக, தலித் வேட்பாளர்கள், பட்டியலின வேட்பாளர்களுக்காக அவர் செய்த முயற்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமான முயற்சிகள். எந்த தருணத்தில் அவர் ஒரு லீடராக மாறுறாரு சார்? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு நபராக இருக்கார், உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் தெரியும். அவர் எப்போ வந்து ஒரு தலைவராக மாறுறாரு? பகுஜன் சமாஜ்குள்ளே எப்படி போகிறாரு? ஒரு அம்பேத்கரிஸ்டாக எந்த தருணத்தில் மாறினார்? இல்லை, அவர் அம்பேத்கரிஸ்டாக வந்து ஆரம்பத்திலேருந்தே இருக்கார். அம்பேத்கர் மூலை அவர் சிந்தனை இன்றைக்கு உண்மையில் நான் பெருமையாக சொல்லணும்னா, அவர் வீட்டில் இருக்க புத்தகங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இப்போ புது வீட்டில் அந்த புத்தகங்கள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. பழைய வீட்டில் அந்த புத்தகங்கள் எப்போவுமே இருக்கும். நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிப்பார். நாங்கள்லாம் பேசும்போது சந்திக்கும் மணிக்கணக்கில் அம்பேத்கரை பற்றி பேசுவார். அதனால் வந்து நான் வந்து ஒரு அரசியல் சூழ்நிலைக்காக சொல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசிய பேச்சுக்கள், அவர் இந்திய அரசியல் சட்டத்தை வந்து எனது புனித நூல் என்று சொன்ன விஷயம் அப்படின்னு பல விஷயங்களில் வந்து, அதாவது அரசியல் ரீதியாக முரண்பாடுகள் இருந்தாலும் மற்றவருடைய கருத்துக்கள் மேலே அவர் ரொம்ப சிந்தனையை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவருக்கு யாருமே இன்றைக்கு வந்து தலித் தலைவர்கள் இப்போ இருக்கக்கூடிய பூவி மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும், எல்லாரோடையுமே அவருக்கு வந்து எங்களுடைய கட்சியில் தென்காசியில் நம்ம போட்டியிட்ட ஜான் பாண்டியன் அவராக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய மத்திய அமைச்சராக இருந்த முருகன் அவர் கூட வந்தவுடனே முதல்ல எஸ்சி/எஸ்டி தலைவராக வந்தோடனே இவர் சந்தித்து பேசினார். அதனால் ஒரு எல்லாருடைய இணக்கமாக ஒரு உறவு வைத்திருந்து நாம் அந்த சமுதாய மக்களுக்காக நாம் வந்து இது பண்ண வேண்டும். அதே சமயத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுகவுடனோ திமுகவுடனோ கூட்டணி சேர்த்து நம்முடைய தனித்தன்மையை இழக்கக்கூடாது. இன்று நம்ம தொடங்கக்கூடிய இந்த விதை எதிர்காலத்தில் நிச்சயமாக வெற்றி பெறும். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாஜக அப்படி தானே ஜெயிச்சுது, பாஜக அப்படி தானே வந்தது, அதே ஏன் சூழ்நிலை தமிழகத்தில் வராது. அதனால் ரெண்டு பேருமே நிறைய அரசியல் பேசியிருக்கோம். அவருடைய அரசியல் அறிவுக்கு வந்து ஈடு இணையே இல்லை. அதை பற்றி நன்கு உணர்ந்தவர்னா சேக்கு தமிழரசன் அவர் தான். அவர் இன்னைக்கு நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைவர் வந்து சேக்கு தமிழரசன் அவர்கள். அவரை பற்றி முழுமையாக தெரியும். அதே நேரத்தில் அவர் கையில் துப்பாக்கி வச்சுருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் செய்திகளை நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் இருந்தால் ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்காரு? இல்லை, துப்பாக்கி வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து போன முறை அதிமுக ஆட்சியில் கூட அவருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுதுன்றப்ப இன்றைக்கு வந்து ஒரு முக்கிய வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான அதிகாரி இருக்கிறாரு. அவர் வந்து அப்போ வந்து சென்னை மாநகரத்தில் வந்து ரவுடிகள் ஒழிப்பு பிரிவில் முதன்மையானவராக இருந்தார். உடனடியாக அவர் வந்து இவர் மறுத்தும் கேட்காம முழுமையான போலீஸ் பாதுகாப்பை ஒரு 15லேருந்து ஒரு மாதம் போட்டார். அவர் ஒரு காவல்துறையில் வந்து ஒரு அதிகாரி என்பவர், நீங்கள் வந்து யார் மறுத்தாலும் ஒருத்தருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது, அந்த தகவல் கிடைக்குது என்றால் உடனடியாக அவர் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பை தர வேண்டும்.
அந்த அதிகாரி வந்து அப்போ பண்ணியிருந்தேன். என் பேர் கூட குறிப்பிடலை, எனக்கு ஒன்றும் இது இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவர் பேர் தற்போதைய எஸ்பி ஆர்டிசி அவர் ஜெயக்குமார், அந்த அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை இன்றைக்கு தமிழக அரசு அளித்திருக்கலாம். அதில் இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே என்னப்பா உனக்கு எப்போ பார்த்தாலும் அச்சுறுத்தலாக இருக்குது, உங்கள்கிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குது, ஒரு சார் என்ன சார் எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க, நம்ம யாருக்கு சார் என்ன தீங்கு பண்ணோம் சார், இல்லை உங்களை பற்றி தவறான செய்திகள் பரப்பப்படுது, நீங்கள் ஒரு சில கொலைகளுக்கு காரணமாக இருப்பதாக செய்திகள் பரப்பப்படுகிறது, ஒரு சில பஞ்சாயத்துகளுக்கு காரணமாக இருக்கிறது சார், நான் என் கட்சியில் இருக்கிறவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறது தப்பா சார், நான் அதுக்காக சப்போர்ட் பண்ணுற மிஸ் அவன் தவறு செய்தவனுக்கெல்லாம் நான் வந்து உடனே போய் நிற்கிறதில்ல. அவன் தவறு செய்கிறான்னு தெரிஞ்சால் தவறு செய்யாத, தவறை திருத்திக்கொள், இல்லைனா எனக்கு வந்து என்னை வந்து அச்சுறுத்தும் போது நான் என்ன பண்ணுவேன், அப்போ எதிர்த்து நில் அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை அவருக்கு வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இவரை கூப்பிட்டு ஒரு தலித்தின் அடிப்படையில் மிரட்டுறாரு அப்படின்போது, நீ ஏன் பயப்படுற, தைரியமாக ஸ்டேஷன் போய் சொல்லு, சட்டப்படி எனக்கு எல்லாம் உரிமையான விஷயம் தலையிடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்போ காவல்துறையில் அவருக்கு விரோதம் ஏற்படுது. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு ஏன்னா அவருடைய மிக முக்கிய வழக்கு அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் வந்து நான் சொல்கிறது 91 ஏற்பட்ட அதிமுக ஆட்சியில் வந்து அன்றைக்கு காவல்துறை கமிஷனராக திரு விஜயகுமார் அவர்கள் இருந்தார். அப்போ வந்து இவர் மேலே ஒரு நொட்டோரியஸாக வந்து அப்போ அவர் பிஎஸ்பி லீடர் அப்பையில் ஒரு நொட்டோரியஸ் கேங்ஸ்டர் அப்படின்ற அடிப்படையில் வந்து அவர்களுடைய அரசியல் எதிரிகள் அரசியல் சூழ்நிலைக்காக வந்து அவர் மேலே வந்து ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கும் போது அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி விஜயகுமார் அவர் வந்து உடனே அவர் மேலே வழக்கு போட்டு அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. அப்போல்லாம் நாங்கள்லாம் பல கட்சியில் இருக்கிறோம், இருந்தால் நண்பரை வந்து அதாவது நட்புக்கு அடிப்படையாக நாங்கள் எல்லாம் இருந்தால் தான் ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய நட்பு அடிப்படை அந்த பலம் வந்து எனக்கு யாருக்குமே இன்றைக்கு இருப்பார்களா என்று தெரியாது. அதனால தான் நாங்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறியதும் இத்தனை நண்பர்கள் இருந்தும் உன்னை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டோமே என்ற ஒரு ஆதங்கம் தான் எங்களுக்கு. அதனால் எங்களுடைய வருத்தமெல்லாம் அதுதான். அந்த மாதிரி ஒரு நட்பு அவருக்கு, பள்ளிக்கால நட்புன்னா அவருக்கு வந்து உடனே அந்த ரவுடி இந்த அதிகாரத்தில் எல்லாம் பள்ளி தோழர்கள். இப்போ இனி பலமான ஒரு பள்ளி தோழர்கள், உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளி தோழர்கள், அந்த மாதிரி தோழர்கள் அந்த சமயத்தில் வந்து ஒரு பொய் வழக்கு போடுறாங்க. அதாவது அவர் வந்து அப்போ வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு. அவர் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ் அசசி, நான் 93 இல்லை 92 சரியாக ஞாபகம் இல்லை, கட்டக்கூடிய அசசி. அப்போ வந்து ஈசாக் அப்படின்ற ஒரு ரிக்ஷா தொழிலாளி அவன் வந்து இவர் கத்தியை காட்டி மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய டீ கடையெல்லாம் உடைச்சி 506/2 அதாவது அந்த எல்லாம் ஆமாம் 302 307 அது மாதிரி பல வந்து அந்த வழக்குகள்லாம் பின்னணியை போட்டாங்க. அப்போ உடனடியாக அவர் கைது செய்கிறாங்க. உடனடியாக கைது செய்தோம்னா அப்போ வந்து நான் சட்டம் படிக்கலை, ஆனால் வந்து நண்பன் மேலே இருக்கக்கூடிய ஒரு காப்பாற்ற வேண்டும் என்ற வெறி மட்டும் எனக்கு அதிகமாக இருந்தது. அப்போ நான் தான் என்ன தான் அவர் வந்து அப்போ வந்து அதிகமாக என் மேலே பிரியமாக இருப்பார். பிரசாத் சார் எதுவும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஆனால் இதுக்கு சட்டத்தின்படி என்ன தீர்வுன்றது பிடிங்க. அவர் எப்போவுமே சட்டத்தை நம்பக்கூடியவர். ஆனால் அம்பேத்கருடைய வழி சட்டத்தை, அரசியல் சட்டத்தை, நம்முடைய சட்ட விதிகளை நாம் சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும். தவறானவர்கள்லாம் சரியாக பயன்படுத்துகிறாங்க, சரியானவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்னு தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கருத்து. அது அண்ணல் அம்பேத்கருடைய கருத்து. ஸோ அப்போ நான் தான் சொல்கிறேன், அப்போ நம்ம என்னென்னா அந்த ஈசாக்குன்ற ஆளை கண்டுபிடிப்போம். அவர் வந்து போலீஸோடைய பொய் சாட்சி. ஏன்னா எப்போவுமே ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஒருத்தர் போடும்போது புட்டப் கேஸ்ன்னுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கும் ஒரு 50,000 ஒரு லட்சம் செலவாகும் அந்த காலத்தில். அது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ பேப்பருக்கு அதுக்கு எழுதுறதுக்கு அதெல்லாம் செலவு. உடனே அதுக்கு என்ன பண்ண, லோக்கலில் இருக்கக்கூடிய யாரை இப்போ கேஸில் போடுறாங்களோ அவருக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு, ஏன்பா செலவாகுது, உனக்கு எதிரி தானே, அவன்கிட்ட பணம் வாங்குவாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை தெரியல. ஏன்னா இப்போ அந்த சிந்தனையே இல்லை, முழுக்க நம்ம அரசியலில் போயிட்டோம். அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒரு போராட்ட சிந்தனை அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் தெரியும். அப்போ வந்து இந்த மாதிரி போட்டோன்னே நாங்கள் வந்து ஈசாக்கை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஈசாக்கை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சின்னு வணக்கம் அண்ணா, என்னண்ணா சொல்லணும் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அண்ணா எங்கள் அண்ணன் எப்படின்னா இருக்காரு, நல்லா இருக்காரா, நான் அண்ணனை பார்க்கணுண்ணா, எத்தனை வாட்டி வந்தாலும் அண்ணனை பார்க்க முடியலண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா அண்ணனை பார்க்க முடியலன்னா, நீ தான் உன்னை தான் கத்தியை காட்டி மிரட்டினாரா உங்ககிட்டமா, நான் என்னன்னா மாமூல் கேட்டேன், ஊருக்கே படி இழக்கிறோண்ணா அவர்கிட்ட நான் மாமூல் கேட்டேண்ணா, ஆனால் விடவே கூடாதுண்ணா. அப்போ ஏன்பா அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா, அப்போ வந்து போய் சாட்சிக்கு எனக்கு கூடுவாங்கண்ணா, காசு கொடுப்பாங்கண்ணா, அதனால் நான் வந்து போய் சாட்சி சொல்லுவேண்ணா. ஆனால் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது
போலீஸாவது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு உடனே வராரு. அவரை உடனே நாங்கள் செக்யூர் பண்ணுறோம். நாங்கள் செக்யூர் பண்ணுறோன்னே போலீஸ் அவரை தேடுது. அப்போ இன்றைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பட்டாபிராம் ஆனந்தன் அவர் தான் அப்போ வந்து ஒரு இளம் வயது. அப்போ அவர் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து அன்றைக்கு அவருடைய நண்பர் மறைந்த திரு காமராஜ், முன்னாள் அவர் எம்பி, முன்னாள் மத்திய பிரதேச தலித் தேர்மொழியுடைய மறுப்பேன், அவர் நான் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்போ வந்து அந்த ஈசாக்கையே வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அன்றைக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜு திரு அசோக்குமார் அவர்கள், மறக்கவே முடியாது, ஒரு அற்புதமான நீதிபதி அவர். எதற்கும் வந்து துணிந்து நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய அற்புதமான நீதிபதி. நான் யாரையும் குறைச்சி சொல்லலை. ஆனால் அவர் வந்து எதுக்குமே வந்து, அதாவது நீதி அப்படின்னும் போது சட்டத்தை சரியாக எடுத்து செயல்படக்கூடியவர். அவர் தான் திரு கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது கூட நீதிபதியாக இருந்தவர். அவர் காவல்துறையை பார்த்து கேட்காத கேள்வி இல்லை அவர். அதனால் அந்த சமயத்தில் உடனே அந்த பெயில் கிடைச்சால உடனே குண்டத்தடுப்பு சட்டத்தில் போட முடியல. பட் விடுதலை ஆனவுடனே வேறு கேஸில் உடனே அவங்களுக்கே உரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை காவல்துறை பயன்படுத்தி அவர் கைது செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குண்டத்தடுப்பு சட்டத்திலேருந்து அவர் விடுதலை பண்ணி கொண்டு வரோம். அதுதான் முதல் குண்டத்தடுப்பு சட்டத்தில் ஒரு பொய் வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டு ஒரு நோட்டீஸாக கிரியேட் செய்யப்பட்டார். ஆனால் சட்டத்தின்படி அவர் போடப்பட்ட வழக்குகளை முழுவதுமாக அவர் சட்டத்தின்படி அவர் விடுதலை செய்யப்பட்டார். இன்று வரை அவர் மேலே எந்த வழக்கும் இல்லை என்பதுதான் வரலாறு. இன்னொரு விஷயத்தையும் கோட் பண்ணுறாங்க அவரை பற்றி பேசும்போது, அந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த பிரச்சனை, சட்டக்கல்லூரி பிரச்சனை, அதுலேயும் அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சட்டக்கல்லூரியில் நடந்த அந்த 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 தாக்குதல், இரு மாணவர்களுக்கு தாக்குதல் எதேச்சையாக 2 மாணவர் தரப்புக்குள்ள கல்லூரியில் நானும் சண்டை போட்டிருப்பேன், நீங்களும் சண்டை போட்டு எல்லாம் சண்டை போட்டிருப்போம். அந்த தாக்குதல் வந்து ஒரு சாதிய மோதலாக அனைத்து தரப்பு கட்சிகளை சார்ந்த தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. அதில் அவர் வந்து தனக்கு வேண்டிய மாணவர்கள், தனக்கு வேண்டியவங்க வந்து இது பண்ணும்போது அவங்களுக்கு உதவுவதற்காக அவர் சென்றார். அந்த சம்பவம் வந்து உண்மையிலே துரதிர்ஷ்டவசமானது. நம்ம அதை பற்றி சில விஷயங்களை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம். ஆனால் அவருக்கு மட்டுமே அதில் பங்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து அவர் வந்து தன்முனைப்போடு உள்நோக்கத்தோடு செயல்பட்டார் என்று சொல்ல முடியும். அந்த சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது. அனைத்து தலைவர்களுக்குமே பங்கு கொண்ட அந்த சம்பவம். அவர் சாதிய மோதலை ஊக்குவிக்கக்கூடிய மனிதர் அல்ல, அவருக்கு எல்லா நண்பர்கள். இப்போ கூட தமிழ்நாடு பாக்ஸிங் கிளப்பில் ஒரு நண்பர் இருக்கார், இப்போ நான் இருக்கிறேன். எல்லோரும் வெவ்வேறு சாதி சேர்ந்தவங்க. நான் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்லை. அதனால் அப்படி இல்லை. அதாவது அவரோட இருக்கிறவங்க எல்லாருமே வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர் வந்து அண்ணல் அம்பேத்கருடைய வழியில் அந்த சமுதாய மக்களுக்காக அவர் வந்து தன்னுடைய சேவையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய பணியை தொடங்கினாரை ஒழிய அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் அவர் தமிழகத்தில் நண்பர் என்பது தான் விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் சார். இன்னொன்று, அவர் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அவர் எப்போவுமே வந்து ஒரு 15-20 பேரோட தான் இருப்பார், அவர் வெளியில் போனாலே வந்து தனியாலாம் போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அவருடைய லைஃப்பில் அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படின்னா, அன்றைக்கு வந்து நான் தான் சொன்னேன், ரவுடிகளை ஒழிக்க வேண்டும், ரவுடிகளை எதிர்த்து நின்று குரல் கொடுத்தவர். இப்போ நான் கூட தயாரகளை படித்தோம், ரவுடிஸை எதிர்த்து பண்ணேன். அதனால் பல ஒரு 4 முறை 5 முறை வந்து நான் வந்து கொல்லப்படக்கூடிய உயிர் தாக்குதலிருந்து தப்பித்தவன் நான். அதனால் அதெல்லாம் வந்து அந்த இளம் வயதில் நீங்கள் ஒரு ரவுடிஸை ஏற்று நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ நான் கூட அவருக்காக வந்து ஒரு பேட்டி கொடுக்குறேன். நாளைக்கு எனக்கு கூட என்ன வேணால் நடக்கலாம். யாராவது ஒருத்தர் உள்நோக்கம் வந்துச்சுன்னா என்ன வேணால் நடக்கலாம். அதற்காக நம்ம வந்து உண்மைகளை பேசாமல் இருக்க முடியாது, உரத்த குரல் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சியில் நான் இருந்து மக்களுக்காக போராடுவேன் என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து என் நண்பன் கொலை செய்யப்பட்டது கூட நான் குரல் கொடுக்க முடியல. அப்புறம் எதுக்கு நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு கூட நிறைய பேர் சொன்னாங்க, என்னப்பா இப்படிலாம் பேசுகிறேன். அப்படிலாம் இல்லை, நாம் வந்து குரல் கொடுக்க, அதாவது என்னென்னா எப்பவுமே உள்நோக்கம் நமக்கு எப்பவுமே இல்லை. அவருக்கு உள்நோக்கம் இல்லை, ஆனால் அவருக்கு உள்நோக்கம் இருப்பதாக கற்பிக்கப்பட்டு உண்மையிலே வந்து இப்போ இன்றைக்கி அந்த கொலை செய்த அந்த சகோதரர்கள் நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து அவர் உண்மையிலே இந்த இவ்வளோ பெரிய இத்தனை மக்கள், அது நிறைய பேருக்கு அவருடைய நேற்று தான் எல்லாருக்கும் தெரியும், யாரா இந்த ஆம்ஸ்டாங்க இவ்வளவு ஆதரவா. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நேற்று இந்த ஊர்வலம் நடந்தது. 3 நாளாக நாங்கள் யாருமே சாப்பிடல, தூங்கலை, எல்லாமே அப்படியே இருந்தோம். நீங்கள் 10 நாள் அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நாங்கள் அங்கேயே உட்காந்துருப்போம். ஏன்னா அந்த பாசம் ஒரு நாள் வந்துடுமா? அந்த பாசம் அத்தனை பேருக்கு எப்படி கிடைக்கும்? எத்தனை பேர் கதறி எழுதாங்க. நான் எம்ஜிஆர் அவர்களை சாவில் பார்த்துருக்கேன், ஜெயலலிதா அம்மாவுடைய சாவில் பார்த்துருக்கேன், கலைஞர் அவர்களுடைய சாவில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி கதறி எழுதுறது பார்த்துருக்கேன்.
அதே தானே இங்கே நேற்று நடந்தது, அதே நடந்தது ஒரு இளம் தலைவருக்கு. அப்போ அவர் வந்து வெளியே தெரியவில்லை. நானே அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் நல்லா நிறைய கருத்துக்களை சொல்கிறீங்க, நிறைய பேசுகிறீங்க, உங்களுக்கு சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் தெரியல. ஏன் அவர் ஊடகங்களிடமிருந்து விலகி அதான் இருந்தார்? அதான் அதான் இல்லை, அவர் வந்து ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துட்டாருங்க. அதை நான் பல முறை நான் வலியுறுத்தியிருக்கேன். எல்லா அரசியல் தலைவரோட பேசணும், எல்லாரோடையும் பேசணும். எனக்கே சொல்லுவார், சார் அண்ணாமலை வந்துட்டார், நான் கொஞ்சம் அமைதியாக நடுவில் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன். சார் அண்ணாமலை நல்லா பண்ணுறாரு சார், வீரமாக பேசுகிறாரு சார், அவரோட நீங்கள் இணைந்து முழுமையாக செயல்படணும் சார். ரொம்ப பிடிக்கும் அவர், தமிழிசை அக்காவை ரொம்ப பிடிக்கும், பொன்னாரனுடைய அமைதியை பிடிக்கும், பாஜக தலைவர்கள் எல்லாரையுமே பிடிக்கும். எனக்கு மற்ற தலைவர் பற்றி தெரியாது, ஏன்னா நான் பேசின வரைக்கும் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னை வந்து என்னென்னா அந்த கட்சியில் ஒரு பெரிய தலைவனாக வரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த முறை நான் பாராளுமன்றத்தில் நான் நிற்கணும், அந்த வடசென்னை பாராளுமன்றத்தில் நிற்கணும் சார், நீங்கள்லாம் நிற்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு கடுமையாக அவர் விரும்பினார், ஆசைப்பட்டார். அப்போ வந்து இதில் என்னன்னா, அதாவது பாஜக அப்படின்ற இதை தாண்டி சமூகத்தில் பங்களிக்கக்கூடியவங்க, நான் கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ வந்து 3 மாதம் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் சமைச்சு ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு சாப்பாடு போட்டோம். அவரும் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணார். ஸோ நாங்கள்லாம் வந்து அப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம்னால பண்ணுவோம். ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா இப்போ நான் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது குளத்தூத்துவி, அவரும் குளத்தூத்துவி, நானும் குளத்தூத்துவி, நிறைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் நிறைய விஷயங்கள் தொய்வடைஞ்சிருக்கு. ஆனால் போராட்டம் பண்ணலான்னு 2 பேரும், சார் முதல்வர் தொகுதி, நம்ம முதல்வர் தொகுதி, இங்கே போய் போராட்டம் பண்ண பிரிவிலேஜ் தொகுதி, இங்கே போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு 2 பேருமே அவங்க கட்சி சார்பாக எங்கள் கட்சி சார் தவிர்த்திருக்கும். ஏன்னா அரசியலில் எங்களுக்கு ஒரு நாகரிகம் இருந்தது, ஒரு நாகரிகமான தலைவர் ஆம்ஸ்ட்ராங். அதனால் எங்களுக்குள்ள அந்த ஒரு புரிதல் இருந்தது. அதனால் அதான் அவருடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப ஒரு உயர்ந்த எண்ணங்கள். முதல் முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கே நிற்கும் போது அவர் பகுஜன் சமாஜ் கட்சி, அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். எப்படி அந்த முடிவு எடுத்தாரு? அப்போல்லாம் அவரோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? இல்லை, மைண்ட் செட் அப்படி இல்லை. இப்போ நாங்களாம் அப்போல்லாம் வந்து இருக்கும்போது நான் பிஜேபியில் இருந்தேன். பட் ஆனால் வந்து அங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் வந்து குறைவு, அந்த சமயத்தில் கொடுக்கப்பட்ட பணிகள் குறைவு. ஆனால் அந்த சமயத்தில் வந்து எனக்கு என்னென்னா ஒரு இளம் தலைவர், ஒரு சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு இல்லாமல் எப்போவுமே அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ நான் பிஜேபியில் இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்க திமுக நண்பர்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருமே வந்து ஒத்துக்குத்து எதில் யார் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில திமுகவோட நல்ல விஷயங்கள் செய்யும்போது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ அந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் எல்லாமே இப்போ எங்களுடைய நண்பர்கள் தான் அங்கே எம்பியாக இருக்காங்க, கவுன்சிலராக இருக்காங்க, சேர்மனாக இருக்காங்க. அதனால் எங்களுக்குள்ளே நீங்கள் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களுக்குள்ளே எப்பவுமே மோதல் ஏற்படாது. அவங்க தலைவர் அண்ணாமலையை விமர்சிப்பாங்க, நான் முதல்வர் ஸ்டாலினை விமர்சிப்போம். ஆனால் அது அரசியல் ரீதியாக விமர்சனமாக இருக்கும். எங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல நட்பு இருக்கும், மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அடிப்படையில் ஒரு எண்ணங்கள் இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி இந்த தெரு இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் இன்னும் கூட இது சரி இல்லை நான் உடனே பேசுகிறேன் அப்படின்னு லோக்கலில் இருக்கிற பகுதியெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி தான் வந்து நமக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலை தான் முன்னெடுக்கணும்னு தான் நாங்கள்லாம் இருந்தோம். அப்படி ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்த ஒரு அற்புதமான ஒரு தலைவர் தான். அந்த நேரத்தில் வந்து அவர் தைரியமாக அரசியல் நிற்கணும் போய் எல்லாம் சேர்ந்தால் நீங்கள் நில்லுங்கன்னு சொன்னால் நின்னோம். அன்றைக்கு நான் பாஜக இருந்தாலும் அன்றைக்கி அன்றைக்கி என்ன சொல்கிறது, அந்த தேர்தல் அன்று பிரசாத் சார் எங்கே இருக்கிறீங்க, இன்றைக்கி என் கூட நீங்கள் தான் இருக்கணும், அவர் வண்டியில் நான் தான் இருந்தேன். அன்றைக்கி அவர் வண்டியில் தேர்தல் நாளன்றைக்கு என் வண்டியில் நீங்கள் தான் எல்லாத்தையும் துணிஞ்சு குரல் கொடுப்பீங்க, துணிஞ்சு பேசுவீங்க, என் கூட இருக்கணும் அப்படின்னு. நான் பாஜக வந்து அன்னைக்கு அந்த நாள் அவரோட தான் இருந்தேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தலைவன், அந்த மாதிரி ஒரு நண்பன், அந்த மாதிரி ஒரு அன்றைக்கி கூட எங்களை அன்றைக்கி அடுத்த நாள் மாநில செயற்குழு, நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து இந்த மாதிரி கலந்து கொள்ள வேண்டிய செயற்குழு. ஆனால் எனக்கு அந்த இடத்துல வந்து என் நண்பன் தான் எனக்கு முன்னாடியாக இருந்தது. எங்கள் தலைவர்கிட்டயே பர்மிஷன் வாங்கிட்டு நான் அந்த இதில் கலந்துக்கிட்டேன். அதனால் அவருடைய ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு துணிச்சல் எப்படி சார் வந்தது? அப்போவே வந்து ஸ்டாலின் திமுகவில் முக்கியமான ஒரு தலைவர், அடுத்த தலைவராக வரப்போறாருன்னு பேசப்படக்கூடிய ஒரு டைம், அவர் எதிர்த்து இவர் போய் நிற்கிறாரு அப்படின்னு. அவர் எதிர்த்துன்றவனே இப்போ நான் கூட அதிமுக ஆட்சியில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமர் நரேந்திர மோடி பற்றி விமர்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கடுமையாக நடத்த ஒரு 55-60 பேரோட கைது பண்ணோம். அமைச்சர் சேகர் பாபு அவங்க ஃபங்க்ஷன் திரு ஸ்டாலின் அவருடைய ஃபங்க்ஷன் எதுலேயே ஒரு போர்க்களம் மாதிரி இருந்தது. அன்றைக்கி இருக்க கமிஷனர் கூட என்கிட்ட சொன்னார், என்னங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் அவங்க அதிகமாக இருக்கிறாங்க, ஏதாவது அசம்பாவிதம் ஆகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட இருந்தாலும் நாங்கள் பண்ணோம். ஆனால் என்னென்னா அப்படி அது வந்து அதுதான் சொல்கிறேனே, அது வந்து எல்லாருமே வந்து அந்த அரசியல் நாகரிகத்தோட வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள ஒருத்தர் எதிர்த்து அல்ல, தன் உணர்வுகளை வெளிப்படுத்த நம்ம நிற்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து அந்த இடத்துல வந்து அது திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், மாற்றுக் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க வரன்முறையில் தெளிவாக இருந்தாங்க. அது ஒரு அந்த இடத்துல ஒரு அரசியல் ஜனநாயகத்துக்கான ஒரு அடையாளமாக தான் அதை நான் பார்த்தேன். இப்போ அதே நேரத்தில் அவருடைய மறைவுக்கு பார்க்குறோம் ரஞ்சித் மாதிரி இயக்குனர்கள், சாய்தீனா நடிகர், இவங்கெல்லாம் வராங்க. இப்போ பல துறைகள் இருந்தும் அவருக்கு நட்பு இருந்தது. ஆமாம். ரஞ்சித் எப்படி பழக்கம்? இல்லை, ரஞ்சித் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்போ திருவள்ளூரில் இருக்க எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு அவர் வீட்டில் ஒன்று அண்ணனாக இருப்பார், இல்லை தம்பியாக இருப்பார், ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் இது பண்ணுவார். ரஞ்சித் அவர்கள் யாரெல்லாம் தன்முனைப்போடு வெற்றி பெறுகிறார்களோ, ரஞ்சித் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேக்ரவுண்டும் அவருக்கு இல்லாமல் தானாக முயற்சி செய்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எனக்கு அதிகம் பழக்கம் இல்லை, நேற்று தான் அவரை நான் பார்த்தேன் நான். ஆனால் அவரை பற்றி என்கிட்ட சொல்லுவார். என்கிட்ட எனக்கு அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு மாற்று சிந்தனையாளர், மாற்று கருத்தாளர், நான் கொஞ்சம் எப்பவுமே விலகி தான் இருப்பேன். அதனால் அவர் அது நீங்கள் ரஞ்சித்தை பேசணும் போது நான் கொஞ்சம் விலகி தான் இருப்பேன். நேற்று தான் பார்த்தேன். ஏன்னா நேற்று அவரும் அதே தான், ஒரு மிகப்பெரிய இயக்குனர், ரஜினி படத்தை வைத்து இயக்கிய இயக்குனர். நேற்று வந்து ஒரு அண்ணனுக்கு தம்பியாக எல்லா வேலைகளையும் எடுத்து செஞ்சுட்டு இருந்தார். நாங்களும் பார்த்தோம் அந்த இடத்துல. ஸோ அவர் மேலே இவருக்கு ஒரு விஷயம். அதே தீனா வந்து நான் ஒரு ஸ்டண்ட்டில் ஒரு 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 ரவுடி ஆக்டராக வில்லன் நான் பார்த்துருக்கேன். தீனா கூட நெருங்கி பழகினா தான் தீனாவோட உயர்ந்த சிந்தனைகள், தீனாவுடைய அற்புதமான கருத்துக்கள். தீனா வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் அத்தனை தகுதியும் படைத்தவர்ன்றது அவரோட பழகி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஒரு 2-3 முறை இவரோட நாங்கள் பெரும்பாலும் சந்திக்கிறது எப்பவுமே அது என்னமோ தெரியல, வருத்தமான விஷயம். நண்பர்களுடைய இறப்பு, அவங்க அப்பா அம்மா இறப்பில் தான் சந்திப்போம். நைட்டு ஒரு 11 மணிக்கு உட்காந்து விடிகாத்தால் 2 மணி வரைக்கும் பேசுவோம். கடைசியாக நான் சந்தித்த சந்திப்பும் அப்படி தான். ஒரு மிக முக்கிய நெருங்கிய நண்பருடைய ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய அப்பா இறந்துட்டார் பெரம்பூரில். நான் எனக்கு வெளியூர்லேருந்து நான் 12 மணிக்கு தான் வந்தேன். பார்த்தா அவரும் 12:15 வந்தார். என்ன சார் வரும்போது அவரும் ஒரு டிரைவரை மட்டும் வராங்க. என்ன சார் உங்களுக்கு பயங்கரமாக அச்சுறுத்தல் இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்களே நியாயமாக? சார் கவனம் இருக்குது சார், ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கணும், வேலையை பாருங்கள், இப்படி தான் பேசுவார் அவர். ஒரு கிண்டலாக ஒரு சிரிப்பார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்லை நான் ட்ராப் பண்ணுவேன். ஐயோ நீங்கள் ட்ராப் பண்ணாதீங்க சார், நான் பழிப்பாவத்துக்கு ஆளாக முடியாது, இப்படி தான் சார் பேசினேன். ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு பயம் கலந்த சூழ்நிலைகள் தான் எங்களுக்கெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி தான் ஒரு செய்திகள்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாவது அட்டெம்ப்ட் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சார்? அவர் அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? இல்லை, அட்டெம்ப்ட்ன்றது வந்து எப்போவுமே அவரை பற்றி அவர் அதை பண்ண போகிறாங்க இதை பண்ண போகிறாங்கன்னு 25 வருஷமாக அந்த தாக்குதல். ஏன்னா அவர் வந்து எந்த ரபடியும் மதிச்சதில்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து யாரையும் பெருசாக எடுத்துக்க மாட்டார். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாரு, தப்புனா தப்பு தான், அது யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்குதானே எல்லாரும். அவர் அதை எதையும் பெருசாக எடுத்துக்கிறதில்ல உண்மையிலே. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவரை பொறுத்தவரையும் அவங்க அண்ணனுடைய ஆத்மா என்னை காப்பாற்றும்னு. அவங்க அண்ணனை பற்றி இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். 2001 வந்து யூபியில் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு முன்னாள் பேங்க் மேனேஜர். நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சொந்த அண்ணன். ஆமாம், சொந்த அண்ணன். 2001 2002 அது சரியா ஞாபகம் இல்லை, அது கூட எனக்கு தெரியல. ஆமாம், இறந்துட்டார். ஆமாம். அப்போ எப்படி அவர் அங்கே யூபியில் பேங்க் மேனேஜராக இருக்கும்போது தீவிரவாதிகளோட தாக்குதலாக உயிரிழந்தார். நாட்டுக்காக உயிரை கொடுத்த ஒரு குடும்பம் அந்த கூட. எங்கள் அண்ணனுடைய ஆத்மா என்னை காப்பாற்றும் அப்படின்னு. நீங்கள் நைட்டு மறுபடியும் என்ன 2 மணிக்கு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து என்னை விடுறாரு. விட்டுட்டு மறுபடியும் இறங்கி நின்று, இப்போ என் பையன் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அவங்க ஸ்பெஷல் சைல்டு, அவன் மேலே ரொம்ப உயிராக இருப்பார். அவனோட இப்போ இது பண்ணிவிட்டு, சார் நீங்கள் வெளியே அவன் தூங்க மாட்டான், ஏன்னா வர வரைக்கும் நீங்கள் வெளியே வந்துட போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பேசி அப்புறம் அனுப்பினேன். அதான் நான் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பட்டாசு, என் பையனுக்கு பட்டாசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லும்போது. இந்த மாம்பழ சீசனில் மாம்பழம் எல்லாம் கொடுத்து அனுப்ப எனக்கு மட்டும் இல்லை, தன்னுடைய முக்கிய நண்பர்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர், நான் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நான் வந்து அவரை பார்க்குறேன். அந்த மாதிரி அவர் அதான் சொல்கிறேன், அந்த ஒரு எல்லார் குடும்பத்திலையும் ஒருத்தர் சார் அவர். இப்போ இது வந்து என் குடும்பத்தை இழப்பாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு தலித் அமைப்புடைய தலைவராக, ஒரு பகுஜன் சமாஜ் தலைவராக இருந்தாலும் அனைத்து சமுதாயத்திற்கும் ஒரு நட்புறவாக இருந்தவர். அவர் நிச்சயமாக மனதறிந்து தவறு செய்யக்கூடியவர் அல்ல. ஏதாவது தன் தற்காப்புக்காக ஏதாவது பேசியிருக்கலாம், தன்னை பற்றி ஏதாவது கோபமாக பேசியிருந்தா, ஏதாவது சொல்லியிருந்தால் பேசிக்கலாம். ஏதோ ஒரு தவறு வந்து அவரை பற்றி தவறாக
ஒரு செய்தி பரப்பப்பட்டு இந்த சூழ்நிலை நடைபெற்று. ஏன்னா அதான் சொல்கிறேன், உண்மையிலே அந்த படுகொலை செய்த அந்த சகோதரர்களுக்கு வந்து உண்மையிலே இவரோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொருத்தரும் நான் இது தவறு செய்துட்டேன்னு அவனே தற்கொலை பண்ணிப்பான். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் குடும்பத்தை பற்றி பெருசாக தெரியாது யாருக்குமே. அவருடைய ஃபேமிலி எப்படி சார்? அப்பா அம்மா அவங்க கூட ஆமாம், அவர் வந்து அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அம்மா வந்து இது பண்ண அம்மா வயசில் தான் இறந்தாங்க. ஒரு தம்பி இருக்கிறாரு. அண்ணன் 2 அண்ணன் 3 அண்ணன் நினைக்கிறேன். ஒரு அண்ணன் அதை இறந்துட்டார். மற்ற 2 அண்ணனுங்க இருக்காங்க. அதில் ஒரு அண்ணன் தான் வீரமணி அந்த சமயத்தில் சம்பவத்தில் ஈடுபட்டார். இன்னொரு தம்பி இருக்கார். கீனோஸ்னு ஒரு தம்பி இருக்கார். அப்புறம் வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து நாங்கள்லாம் அது திருமணமே பண்ணிக்கொள்ள மாட்டேன்னு இருந்தார். திருமணமே வேணாம் எனக்கு, நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம முழுமையாக இதில் நம்ம ஈடுபா அப்படின்னு நாங்கள்லாம் தான் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ இப்போ நாங்கள் இருக்கும்போது நானும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கல்யாணம் பண்ணேன். இதுங்கெல்லாம் எங்களெல்லாம் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்வார். அப்புறம் அவர் வந்து ரொம்ப லேட்டாக திருமணம் செஞ்சார். நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோம். திருமணம் பண்ணார். அந்த குழந்தையோட பிறந்தநாளை எல்லாம் கிராண்டாக பண்ணோம். எல்லோரும் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு திருவிழா போல் நடந்த அவருடைய குழந்தையோடைய ஒரு வானகத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணார். வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு முழுமையாக தானே இந்த முறை நான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்கணும் அப்படின்றதுக்காக விஷயங்கள்லாம் இது பண்ணேன். ஏன் சார் நிற்கல அவர்? அந்த நிற்கணும்னு தான் அவருக்கு ஒரு ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அவருக்கு ஒரு திடீர்னு ஹார்ட் அட்டாக், ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அதில் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் நாங்கள் பயந்துட்டோம். ஏன்னா இவரோட சிந்தனைகள் நான் தான். ஆனால் என்னன்னா அவர் டெக்னாலஜியை வந்து அவர் வந்து அப்டேட் பண்ணல. சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி இன்றைக்கு அவர் முழுமையாக சோஷியல் மீடியாவை பயன்படுத்த நீ தமிழகத்தின் தன்னிகரில் தலித் தலைவராக இருந்திருப்பார். இன்றைக்கி அவர் ஒரு 5 மாவட்டங்களில் சுற்றி இருக்கக்கூடிய 10 மாவட்டங்களில் அவர் ஒருத்தரை பார்த்து பேசிட்டாருன்னா அவரோட சேர்ந்துருவார். ஆமாம், எனக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர். அவர் சமீபத்தில் ரசித்து வியந்து மகிழ்ந்து பாராட்டிய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். மற்ற தலைவர்கள் பற்றிலாம் அவருக்கு எந்த மாதிரி? இல்லை, எல்லாருக்குமே திரு திருமாவளவன் வந்து இல்லை அவர் மேலே பெரிய மரியாதை இல்லை. முதல்வர் ஸ்டாலின் மேலேயும் அவருக்கு பெரிய மரியாதை உண்டு. அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பாராட்டிய விஷயம், சார் அதிமுக ஆட்சியில் அவர் வந்து ஒரு நினச்சிருந்தா எல்லாத்தையும் உடச்சி அதிமுக ஆட்சியை வந்து இது பண்ணிடலாம். அவர் பண்ணாமல் அவர் வந்து தனித்து அவர் இருந்து அரசியல் ரீதியாக வெற்றி பெறாரு அப்படின்றதுல வந்து அவருக்கு வந்து அவர் மேலே அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும். திமுகவினர் வந்தாங்களா சார் அங்கே அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு? திமுக சார்பாக இல்லை, நண்பர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அமைச்சர் சேகர்பாபு வந்தார். அமைச்சர் சேகர்பாபு வந்து எல்லாமே கிட்ட இருந்து வேண்டிய விஷயங்கள்லாம் அமைச்சர் சேகர்பாபு பண்ணார். ஏன்னா அந்த ஏரியாவை சேர்ந்தவர், அந்த தொகுதியை சேர்ந்தவர், குடும்ப நண்பர் மாதிரி தான் அமைச்சர். நாங்கள் அரசியல் ரீதியாக எல்லாரும் நாங்கள் கடுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கட்சி சார்பாக நாங்கள் வந்து இது பண்ணாலும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கலந்து கொள்ளக்கூடிய சேகர்பாபு. அதனால் அவர் திமுகவின் சார்பாக வந்தாரா எனக்கு தெரியாது. ஆனால் குடும்ப நண்பராக அவர் வந்து அந்த இடத்துலேருந்து எல்லாமே செஞ்சார். அதே போல் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எல்லாமே நாங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் தெரியும். அவர் வந்து முழுமையாக தன்னுடைய பங்களிப்பை அளித்திருந்தார். அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு எப்படி என்ன நடந்தது சார்? உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? சார் எனக்கு வந்து ஒரு 8 மணி இருக்கும். நான் என்னோடய டிநகர் ஆஃபீஸில் இருந்தேன். அப்போ என்னுடைய வழக்கறிஞர் நண்பர் வந்து சொல்லியிருந்தார், சார் இப்போ ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அப்படின்னாரு. கேள்விப்படல சார், என்ன சார் விஷயம் அப்படின்னா. ஒன்றும் இல்லை அப்படின்னா. கொஞ்ச நேரத்தில் என் ஒய்ஃப் வந்து ஒரே ஃபோன் பண்ணி அழ ஆரம்பிச்சுக்கிறாங்க. என்ன சொல்லு நான் வேறு ஏதாவது பிரச்சனை? இல்லை சார், ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிட்டாங்களாம், டிவியில் நியூஸ் ஓடுதுன்னு அவங்க தகவல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை கன்ஃபார்ம் இது பண்ணோடனே, சார் போயிட்டா சார், உடனே நேரம் அப்போலோவுக்கு நான் போகிறேன். அப்போலோ போகும்போது எனக்கு அதனால தான் உடனே அந்த இடத்துல என்னுடைய கண்டனத்தை நான் வந்து திமுக அரசுக்கு பதிவு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, அரசியல் படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள். ஆமாம், இன்றைக்கே காவல்துறை கமிஷனரை மாற்றியிருக்காரு. அது ஒரு தீர்வாகாது. ஒட்டுமொத்த காவல்துறையிலும் ஒரு சீரமைப்பு தேவை, ஒரு மாற்றம் தேவை. நான் ஏற்கனவே கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன். அது எல்லா பேப்பர்லேயும் வரல. ஆனாலும் அந்த சம்பவங்கள் தான் நடைபெற்று வருகிறது. நான் எனக்கு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், ஒரு சாதியை தாண்டி, மதத்தை தாண்டி ஒரு ஊழலற்ற ஒரு நல்ல அதிகாரிகள், எத்தனையோ நல்ல அதிகாரிகள் இருக்கார். அவர்களை வந்து நீங்கள் முழுவதுமாக ஆய்ந்து பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரைக்கும் பட்டியலோ, உங்களுடைய அமைச்சர்கள் ஏவலாளிகள் இருக்கக்கூடிய IPS அதிகாரிகளையோ IAS அதிகாரிகளையோ அந்த மாவட்டங்கள் நியமிக்கும் போது உங்களுக்குத்தான் அவப்பெயர் ஏற்படும். இது வந்து ஒரு தீராத அவப்பெயர் உங்களுடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில். அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து
தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கும் கொஞ்சம் பாதுகாப்போடு இருந்திருக்கணும் அந்த சமயத்தில். ஆனால் அதே சமயம் அவருக்கு என்னென்னா நம்ம என்னமே செய்யலையே, நம்ம தவறு செய்ததுன்னு அதை பற்றி அந்த ஒரு இதோடு அவரும் இருந்துட்டார். ஆனால் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் போது கடந்த அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த பாதுகாப்பு உடனே அந்த அந்த அரசுடைய ஒரு அந்த அதிகாரி ஜெயக்குமார் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உடனடியாக ஒரு மாதத்துக்கு வந்து அப்போ என்ன ஆகும், அந்த கொலை செய்யலாம் என்று திட்டமிடுவர்களுக்கு அரசாங்கத்துடைய ஆதரவு இருக்கிறது, காவல்துறையோட ஆதரவு இருக்கிறது, காவல்துறை கண்ணுங்க ஒரு பயம் ஏற்படும். எதுக்காக வந்து ஒரு மார்ச் பண்ணுறாங்க, காவல்துறை எதுக்கு ஒரு அணிவகுப்பு நடத்துகிறாங்க, எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நாங்கள் வந்து கண்காணித்து வருகிறோம் அப்படின்ற ஒரு அலர்ட் மெசேஜை வந்து கொடுக்கணும். இனி எதிர்காலத்தில் ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்றால் அவர் வீட்டுக்கிட்ட நீங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். அவருக்கு துப்பாக்கி வேண்டுமா என்று கேட்டு துப்பாக்கி கொடுங்க, இல்லை பாதுகாப்பை பயப்படுத்துங்க, போலீஸ் பாதுகாப்பை அவர் கொடுங்க. இது இறந்தவுடனே 2000 போலீஸை பாதுகாக்கிறதுக்கு ஒரு 5 போலீஸை போட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 போலீஸை போட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 1500 தான் வரும் உங்களுக்கு போலீஸ்கார். ஒரு உயிரை காப்பாற்றிக்கலாம். எவ்வளவு நேற்று பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து காவல்துறை நேரமும் போயிடுச்சு, ஒரு உயிரும் போச்சு, பல ஆயிரம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. வாழ்வாதாரம்னா என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெத்தமை வந்து இறந்துட்டான்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு கைடன்ஸ் எல்லாம் போகும். இப்போ ஏதாவது ஒன்று வீட்டில் சார் இப்போ வந்து அது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து எல்லாம் என்ன கேட்பாங்க, சார் எங்களோட பொண்ணு பார்த்துருக்கோம், என்ன படிச்சிருக்கேன், இந்த மாதிரி பொண்ணை தேர்ந்தெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் பல ஆயிரம் குடும்பத்தில் அவரை கேட்டு தான் சார் முடிவெடுப்பாங்க. இந்த பழைய கலாச்சாரம், தமிழகத்தின் கலாச்சார பண்பாடுன்றது இங்கே தான் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷன் அவர் கேட்டு முடிவு எடுப்பாங்க. எத்தனை அரசியல் தலைவர்கள் அதுக்கு நேரம் கொடுக்குறாங்க, எத்தனை பேரை வந்து நம்ம வந்து அரசியல் தலைவர்களை பார்க்கவே முடியாது இன்றைக்கி. அதனால் ஆம்ஸ்ட்ராங்கை சந்தித்து எல்லாரும் பார்க்கலாம், பேசலாம், அவர் குடும்பத்தில் வந்து ஒருத்தராக இருக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். அவருடைய ஒரு விஷயம் என்னென்னா, பெரம்பூரில் அப்போ மொய்தீன் ஹோட்டல், இப்போ அது மொய்தீன் ஹோட்டல்ன்ற பேரில் இருக்கா என்ன பேரில் இருக்காது, மொய்தீன் ஹோட்டல்னு இருக்கும் சர்ச்சுக்கு எதிரில். அந்த ஹோட்டலில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா 91 92 வாக்குலேயே வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஒரு 50,000 அவருக்கு அக்கௌண்ட் இருக்கும். யார் வந்தாலும் முதல்ல போய் மொய்தீன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வா, அவள் தான் 2 பேரும் எழுதி அனுப்புவார். இல்லைன்னா அங்கேருந்து ஃபோன் போட்டு சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த ஃபோன் இல்லை, லேண்ட்லைன் தான். எல்லாம் 2 பிரியாணி, ஒரு பிரியாணி என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட, இல்லை ஒரு பிரியாணி 10மா உனக்கு, அப்படியே 2 பார்சல் கொடுங்க அப்படின்வார். ஒவ்வொருத்தரையும் வயிறார சாப்பிட வைத்த ஒரு அற்புதமான மனிதன். விஜயகாந்த் மாதிரி. ஆமாம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், விஜயகாந்த் போல் அவரும் வந்து வயிறார சாப்பிட வச்சு அங்கே வந்து எல்லாருமே பிரியாணி, ஆட்டுக்கால், பாயா, அப்படி தான் மக்களை வந்து யார் வந்தாலும் நாங்கள் வந்தாலும் சார் என்ன சார் சாப்பிட்டேன், முதல்ல சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட விதவிதமாக விஷயங்களை ஆர்டர் பண்ணி சார் இதை கொஞ்சம் சாப்பிட ஊட்டி தான் விட மாட்டார், அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பண்பாளர். நான் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் குழந்தைகள் வந்து இளைஞர்களுக்கு வந்து அவர் வந்து நல்வழிப்படுத்தி எத்தனையோ ஆயிரம் இளைஞர்களை சட்டக்கல்லூரி படிக்க வச்சுருக்காரு. அதனால் எனக்கு என்னென்னா வந்து உண்மையிலே எல்லா அரசியல் கட்சி இயக்கங்களையும் இன்றைக்கி வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஒரு அரசியல் பயிலரங்கு நடத்தப்பட வேண்டும். வன்முறைக்கு வன்முறையே தீர்வு இல்லை. நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இனி கொலைகளை தமிழ்நாட்டில் வந்து காவல்துறையால் மட்டுமே தடுக்க முடியாது, அரசாங்கம் மட்டுமே ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா அரசியல் இயக்கங்களிலும் கொலைகாரர்களுக்கு இனி வந்து இடமில்லை என்ற முடிவை எடுக்கணும். கொலையே தீர்வு இல்லை, சட்டப்படி தான் போராடணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஏற்படணும். இல்லை, நல்ல மக்கள் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைவராக இருந்திருக்காரு. அவருக்கு வேற கட்சிகள் வந்து கூப்பிட்டுருப்பாங்க, ஏன் வந்து அவர் அதே கட்சியிலே டிராவல் பண்ணார் சார்? இல்லை, நிச்சயமா அதான் அவரை பொறுத்த வரைக்கும் சமுதாய மக்களுடைய விடுதலை ரொம்ப அவசியம் அப்படின்னு அதில் வந்து சொல்லியிருப்பார். அதை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் அவருடைய பேச்சுக்களை கேட்கும்போது அதில் ஒவ்வொரு கருத்தும் வந்து, நான் எங்கள் அப்பா திமுக, உங்கள் அப்பா அண்ணா திமுக, உங்கள் அப்பா கம்யூனிஸ்ட், உங்கள் அப்பா காங்கிரஸ், போதும் இனி நமக்காக நாம் இது பண்ணுவோம் அப்படின்னு அவர் தேர்ந்தெடுத்த தலைவர் வந்து மாயாவதி. எப்படி அவங்க மேலே அவருக்கு ஒரு பற்று, எப்படி அந்த பிஎஸ்பிக்குள்ளே போகணும்னு நினச்சாரு? இல்லை, அவங்களோட செயல்பாடுகளை வந்து அவர் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணியிருந்தார். நம்ம அதை எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லியிருந்தார், தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் கூட அப்போ வந்து பிஜேபிக்கு வாங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். நிறைய முறை அது சம்மந்தமான பேச்சுவார்த்தை இருக்கேன். இப்போ நான் சொன்னால் சரியாக வராது. ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல சூழ்நிலை வரும்பொழுது அதெல்லாம் வந்து மத்திய அமைச்சர் முருகன் அவர்களை வந்து அமைச்சராக்கிறது, மாநில தலைவராக்கணும், அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பாராட்டுவாங்க. நல்ல முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்றது. இன்றைக்கி தொடர்ந்து திமுகவை திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்த்த விதம், அனைத்து கட்சிகளை எதிர்கொண்ட விதம், அவருடைய
வீரமான பேச்சு, அந்த செல்வாக்கு எல்லாமே வந்து அவரை ரொம்ப கவர்ந்தது இந்த சமயத்தில். அவர் வந்து சமீபத்தில் வந்து ஒரு யாரையா ஒருத்தர் நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு நாள் நான் சொல்லுவேன் மீட் ஆமாம் சார் வாய்ப்பு கிடைக்கும் ஒன்றா நீங்கள் நான் அண்ணாமலை உட்காந்து பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லுவார். அவரை கவர்ந்த ஒரு தலைவராக நான் அண்ணாமலையை பார்க்குறேன். நான் இன்றைக்கி மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை வந்து இன்றைக்கி மாலை தான் இன்றைக்கு இப்போ உங்க முடிச்சிட்டு நேரம் அங்கே தான் போகிறேன். அவர் அன்றைக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அண்ணா கடும் கண்டனத்தை சொல்லியிருக்கேன்னா தேசிய தலைமையிடம் சொல்கிறேன், நாளைக்கு அவங்களும் கண்டனம் தெரிவிப்பாங்க, கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாருங்கண்ணா அப்படின்னாரு. மறுநாளும் வந்து மாநில செயற்குழுலையும் கடுமையான கண்டனங்களை வந்து தமிழக அரசு தெரிவித்தார். உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படும் சொன்னார். ஆனால் மத்திய அமைச்சர் முருகன் வருவார்னா அவர் பார்ப்பார், தமிழிசேக்கம் வருவாங்க பார்ப்பாங்க. நான் இலங்கை போயிட்டு நேரடியாக அவரை வந்து பார்க்குறேன் அப்படின்னு தன்னுடைய அன்பையும் ஆதங்கத்தையும் கவலையும் வருத்தத்தையும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாயிலாக சொல்லக்கூடிய விஷயங்கள்னா, நீங்கள் வந்து தலித் தலைவர்கள் அப்படின்னாலே தலித் மக்கள்னாலே அவளை ரவுடிகளாக நம்ம சித்தரிக்கக்கூடாது என்பதுதான் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கு வேண்டுகோள். காவல்துறையினருக்கு என்னென்னா அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக மரியாதை கொடுங்க. தவறு செய்கிறான் அவனுக்கு தவறு ஒருத்தன் தவறு செய்யும் பொழுது நீங்கள் வந்து அவனை வந்து முதல் முறையாக ஒரு வழக்கு போடும்போது கவனமாக போடுங்க. ஏன்னா நான் அவரை சிந்தித்து பேசுனது நாங்கள் 2 பேரும் ஒரு விஷயம் என்னென்னா, முதல் முறையாக ஒரு சின்ன வழக்கில் கம்ப்ளைண்ட் ஆகும்போது முதல் முறையாக நீங்கள் ஒருத்தனை வந்து ஜெயிலுக்கு ஒரு 18 வயசில் 17 வயசில் 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க பசங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அவனை அங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் தங்களுடைய அடிமைகளாக தங்களுடைய ஃபாலோயர்ஸாக மாற்றுறாங்க. அதனால் அவங்கள எந்த சூழ்நிலையும் ஜெயிலுக்கு போக நாம் அனுமதிக்கக்கூடாது அப்படின்றத உறுதியாக இருப்பார். ஏன்னா சமீபத்தில் வந்து கூட நான் வந்து இந்த 2020 என்று நினைக்கிறேன், அப்போ வந்து எங்கள் பகுதியில் ஒரு பிரச்சனை, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்திற்கும் ஒரு கிரிக்கெட் ஆடுறதுல பிரச்சனை. ஒரு 10 இளைஞர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இன்றைக்கு நைட்டு வந்து அவங்கள வந்து இஸ்லாமிய சமுதாயத்திலேருந்து கடுமையாக வந்து நெருக்கடி வருது, அதனால் அவர்களை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன்னா இன்ஸ்பெக்டர் ஏசிகிட்ட பேசினா அவங்க கேஸ்லாம் போட்டாயிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, அப்போ 2020 இல்லை 2021 அதுக்கு பிகினிங் நினைக்கிறேன் அந்த டைமில். அப்போ ஈஸ்வரன் டிசி நிறைய எங்களுடைய புளியந்தோப்பு ஈஸ்வரன் டிசி வந்து சமூகத்தில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி. இது வரைக்கும் அவரை வந்து சந்திச்சே இல்லை, ஆனால் அவருடைய நடைமுறைகள்லாம் பார்த்துருக்கேன். அவராக இல்லை வேறு எந்த அதிகாரியும் தெரியல. உடனே அந்த டெப்டி கமிஷனருக்கு நான் பேசுகிறேன், சார் என் பேர் பிரசாத், கேனையன் காவல் நிலையம் பக்கத்தில் இருக்கேன், நான் பாஜக தலைவர். இது வரைக்கும் நான் என் பக்கத்து ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை கூட நான் போய் கேட்டதில்லை. ஆனால் இந்த பிரச்சனை ஒரு 10 இளைஞர்களை பற்றிய பிரச்சனை. நீங்கள் இவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவர்கள் மேலே தவறு இல்லாமல் ஒரு அழுத்தம் கொடுக்குறாருன்ற காரணத்துக்காக இவர்களை சிறைக்கு அனுப்பினால் இவர்களை ரவுடிகளாக மாற்றிய தவறு காவல்துறை மேலே வரும். அது காக்க தவறு என் மேலே இருக்கும் சார். அவன் ஜெயிலுக்கு போகும்போது அவன் என்ன சொல்லுவான், நீ ஏன்பா வருத, உன் மேலே பொய் கேஸ் தானே கொடுத்தாங்க, அவனை வீடு பூந்து வெட்டுன்னு சொல்லுவான். இவன் வீடு பூந்து வெட்டுவான், மறுபடியும் எந்த சமுதாயத்துலேருந்து வீடு பூந்து வெட்டுவாங்க. இப்போ என்ன சார் பண்ணலாம்? இல்லை சார், அவங்க யார் மேலேயும் நீங்கள் ஒரு கேஸை வந்து ஸ்டேஷன் பெயிலில் விடுற மாதிரி ஒரு கேஸ் போடுங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த ஐபிஎஸ் அதிகாரி உடனடியாக அதை செஞ்சு நானே வந்து இதை வந்து நம்மளுடைய பிபி மூலமாக மேஜிஸ்ட்ரேட் கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே விடுதலை செஞ்சாங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ கூட சமீபத்தில் எங்களுடைய கேனையன் காவல் நிலையத்தில் வந்து ஒரு பையன் வந்து சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து தெரியாமல் ஒரு தவறு செய்கிறான். நான் வந்து பையன் பட்டியலின பையன். அப்போ நான் வந்து அவருக்கு இப்போ தான் நான் ஃபோன் பண்ணேன், என்ன சார் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அப்படி எதுவுமே ஆமாம் சார் பையன் சார் ஸ்கூல் படிக்கிற பையன், அவனை வந்து நீங்கள் இமீடியட்டாக சீர்திருத்த பள்ளிக்கு ஒரு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படும் பொழுது கூட அவன் வந்து தொடர் தவறு செய்யும்போது தான் நீங்கள் அந்த முடிவு எடுக்கணும் சார், அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாநகராட்சி கமிஷனர் கிட்ட பேசி அப்போ மாநகராட்சி பள்ளியில் வந்து ஒரு இடம் வாங்கி கொடுத்து இப்போ அந்த பையன் படிக்கிறான். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஜெயிலுக்கு நான் முதலாக ஒரு தவறு செய்தவர்களை இளைஞர்களை வந்து நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பும்போது அவருக்கு தேவையான முழுமையான கவுன்சிலிங் கொடுக்கணும். அதனால் இனி வந்து கொலை செய்பவர்களுக்கு எந்த கட்சியிலுமே இடம் தரக்கூடாது. கொலை மட்டுமே பதிலுக்கு பதில் கொலை இனி வந்து அந்த 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 சூழ்நிலைகள்லாம் வந்து மாறக்கூடிய அளவுக்கு மனிதநேயம் வளரக்கூடிய அளவுக்கு நாமளும் மாறணும், நாம் அதை பற்றி வலியுறுத்தணும். வெறும் கண்டிப்பதோடு தமிழக அரசு கண்டிப்பதோடு இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கட்சியில் வந்து அதற்கான ஒரு முன்னெடுப்பை செய்ய வேண்டும்
அது அனைத்து கட்சிகளுக்குமே வந்து பொருந்தும் என்பதுதான் என்னுடைய கருத்து சார். அதே போல் நான் நேற்றே பார்த்தேன். நேற்று அந்த சந்தர்ப்பத்தில் திரு ரஞ்சித் அவர்களோட வந்து ஒரு பேச முடியாத சூழ்நிலை. இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு படம் வந்து மெட்ராஸ். ஒரு படம் பலம் எடுத்தாலும் ஏன்னா அந்த மெட்ராஸ் படம் வந்து எங்களுடைய வாழ்க்கையை ஒட்டி வந்த ஒரு படமாக இருக்கலாம். ஏன்னா அப்படி தான் எங்களுக்குள்ள வந்து அது சின்ன வயசில் அந்த அந்த வன்முறை எண்ணங்கள் நீங்கள் எந்த விஷயம் போனாலும் அவன் வந்து வன்முறை எண்ணங்கள் நண்பனுக்காக அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ நான் உண்மையிலேயே வந்து ஒரு என் நண்பனுக்கு செய்யக்கூடிய விஷயம் என்ன சார்? என் நண்பன் நான் திருப்பி கொலை செய்கிறதா? அது இல்லை சார். நண்பனுக்காக செய்யக்கூடிய விஷயம் இனி இந்த கொலை நம்ம பகுதியில் நடக்கக்கூடாது. இனி யாருமே வந்து இந்த முதல்ல பாதிப்பு உண்டாக்கக்கூடாது என்று செய்யத்தான் பணி. அதனால் வந்து அந்த படத்தில் வந்து அந்த தலித் சமுதாய மக்கள் எப்படி வந்து அரசியல் கட்சிகளால் வந்து ஒரு ஒரு கொலையில் தள்ளப்படுகிறார், சூழ்ச்சி தள்ளப்படுகிறார் ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பார் ரஞ்சித். ஆம்ஸ்ட்ராங் சாருடைய வாழ்க்கை படத்தை ரஞ்சித் அவர்கள் எடுக்கணும். ஏன்னா நான் நடுவில் வந்து ஒரு 2 பேருமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணோம். நான் சொன்னேன் சார் என்னை தயாரிப்பாளராக போடுங்க, நீங்கள் ஒன்றும் பணம் செலவு பண்ண தேவையில்லை, நான் பண்ணுறேன். ஏன்னா அந்த வாழ்க்கை வரலாற்றில் ஒரு இளைஞனின் வாழ்க்கை வரலாறு, ஆம்ஸ்ட்ராங்குடைய வாழ்க்கை வரலாறு நான் பின்னி பிணைந்திருக்கேன். அதாவது நிறைய சம்பவங்கள் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த எல்லா சம்பவங்கள்லையும் வன்முறைக்கு எதிராக வன்முறை இல்லாமல் தீர்த்த தீர்வுகள் தெரியும் எங்களுக்கு. அதில் ஒரு மிக முக்கியமான உண்மை சம்பவங்களில் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே கேஸ் போட்டிருப்போம். நாங்கள் வந்து சட்ட போராட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இவர் மேலே கேஸ் போட்டார். கேஸ் போட்டோன்னே அவர் வந்து ப்ரமோஷனே வாங்க முடியாத சூழ்நிலை. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசும்போது, சார் இன்ஸ்பெக்டர் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறாரு சார் அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், சார் பொய் கேஸ் அவர் போட்டார், கேளுங்க சார் அவர் பொய் கேஸ் போடுறாருல்ல, அவர்கிட்ட கேளுங்க. அவர் என்ன சொன்னார்னா, அதிகாரிங்க போட சொன்னார். அதிகாரிங்க போட சொன்னால் அவங்க அம்மா மேலே பொய் கேஸ் போடுவாரா? அதிகாரிங்க போட சொன்னால் அவங்க புள்ள மேலேயும் பொண்ணு மேலேயும் மனைவி மேலேயும் பொய் கேஸ் போடுவாரா அப்படின்னு கேளுங்க சார். போடுவேன்னு சொன்னார்னா அப்போ வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் சார். சார் பிரசாத் சார் கேட்டால் பேசுங்க அப்படின்னு அப்படியே அதே மாதிரி தான் அவர்கிட்ட பேசினார். அப்புறம் மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கொண்டு போகலன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே ஆம்ஸ்ட்ராங்கிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான குணம் மன்னிக்கும் குணம், அந்த பெருந்தன்மை இருக்குது சார். அவருக்காக என்ன துரோகம் செஞ்சிருந்தாலும் என்ன தவறு செய்திருந்தாலும் சரிங்க அப்படின்னு அவரை பார்த்து சந்திக்கும் போது அந்த ஒரு அதான் அந்த சொல்லுவாங்கள்ல மனிதருள் மாணிக்கம் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அற்புத தலைவர். எதுக்காக நான் கட்சியை தாண்டி ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியில் பாஜக அப்படி பார்க்கல. நான் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அவரை பற்றி தவறான தகவல், அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து ஆறுதலால் சம்மந்தப்பட்டிருக்காரு, அதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, இந்த ரவுடியோட அதெல்லாம் இல்லை சார். எல்லாரையும் அவர் பார்ப்பார். நம்ம கூட அரசியல்வாதியாக இருக்கிறோம், திடீர்னு ஒரு பிரபல ரவுடின்னு பேர் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்றோம், அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா? ஆமாம், போனால் என்ன சொல்லுவோம் நம்ம, சார் இதெல்லாம் விட்டு வேறு வழி கொஞ்சம் மாற்றுங்க சார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம அதுக்காக நம்ம ரவுடியோட எடுத்து புகைப்படங்கள் வச்சு அவரோட நம்ம சம்மந்தப்படுத்துகிற என்ன பண்ண முடியும்? அதனால் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப கஷ்டம் சார் அது. அதனால தான் அரசியல்வாதிகளை வந்து பொதுமக்களும் வந்து காவல்துறையினர் வந்து கொஞ்சம் கனிவோடு தான் பார்க்கணும். அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது பண்ண போனோன்னு வச்சிங்க சார், நல்லது பண்ணவும் மறந்துடுவான் சார். அவனால் பாதிக்கப்பட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் கடைசி வரைக்கும் நம்மளை வச்சு செய்வான். அரசியல்வாதி நிலைமையும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் வந்து இது போன்ற நிகழ்வுகள் இனி நடக்கக்கூடாது. அவரை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரை பற்றி பேசிகிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு தலைவர். அவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா அவருடைய நடந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் மனிதநேயத்தினுடைய ஒரு வடிவமாக இருக்கும். அது ஒரு மனிதநேயம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் அவர்கிட்ட வந்து ஒரு 300 எபிசோடு பண்ணலாம் டிவி சீரியலை. அந்த மாதிரி கதைகள் தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் இருக்கும். நன்றி சார். நன்றி.